எங்களை படைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் தந்தவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை வாழ வைக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயர்த்துகிறோம்ப்பா ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நடத்தின தேவன், இந்த நாளிலும் புதிய நாளை காண செய்து இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஆலயத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த அதிகாலை உபவாச ஜெபத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கிறோம்ப்பா. ஆவியானவர் ஆளுக செய்து நடத்தி கொடுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் பிரசன்னத்தினால மகிமையினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையான புதிய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுக செய்யுங்க. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. ஆவியோடும் கருத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பாடல்களை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாக்கினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் ஜன்னம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோம். எந்தன் கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே
என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலவானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். அந்த ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 31வது அதிகாரம். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும். யாராவது வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமாம், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் ஒரு நபரை அவரே தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாருங்கிறத நம்ம இந்த பகுதியில் வாசித்தோம். முதல் வசனம் பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், நல்லா கவனிங்க, வினோதமான வேலைகளை அவன் நல்லா யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளும் நிறையா காரியத்தை செய்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம்ல. இங்கே ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா யூகித்து நம்ம செய்கிறது சொதப்பாமல் ஞானமாக செய்யணும் தான் விரும்புவோம். ஆனால் சில நேரம் அது சொதப்பிடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம நினச்சி செஞ்சது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அது சொதப்பிடும். ஆனால் இங்கே பெசலேயேலுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் பாருங்களேன், சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்குன்னா, இன்றைக்கி அரசியலில் கூட பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதற்கு ஒரு யூகித்து இப்படிலாம் செஞ்சால் மக்களை கவர் பண்ணலாம், அவங்களுடைய வாக்குகளை சேகரிக்கலான்ட்டு அன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு யூகித்து ஆலோசனை கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படித்தான் போன எலெக்ஷனில் கூட நடந்தது. நம்ம டிஎம்கே ஆட்சி வந்ததில் அங்கே ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர், அவர் வேறு மாநிலத்துக்கார். அவர் இதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு சில நாட்கள் உட்காந்து பல கோடி அவருக்கு பேரம் பேசியிருந்தாங்க, கான்ட்ராக்ட் பேசியிருந்தாங்க. என்னென்ன பண்ணணும் அவர் சொல்கிறத தான் அவர் வேட்பாளர் கேட்கணும். யாருன்னா நம்ம இப்போ முதலமைச்சர் இருக்க ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கி முதலமைச்சர் வேட்பாளர். இவர் சொல்கிறத தான் அவர் செய்யணும், இவர் சொல்கிற மாதிரி தான் பேசணும். இந்த பாடல் வந்துச்சுல, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடிகள் தர போகிறாரு, இந்த மாதிரி பாடல்களை கொண்டு வர்றது, அவர் யூஸ் பண்ணுற பேனா, அப்புறம் எப்படி நடக்கணும், ஹேர் ஸ்டைலே மாற்றி விட்டாருங்க. அவர் அவருக்கு தெரியும்ல, இப்படி இருங்க, ஏன்னா மக்கள் இப்படி தான் விரும்புவாங்கன்ட்டு யூகித்து
பயங்கரமாக ஐடியா கொடுத்து இப்படி நடக்கணும், இப்படி நீங்கள் பார்க்கணும், இப்படி பேசணும், ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டார்ல. ஆலோசனை. ஆமாம், இங்கே பாருங்கள், கர்த்தர் பெஸ்லேயேலுக்கு ஞானத்தை கொடுக்குறார். நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு சும்மா சாதாரணமாக கட்டிட முடியாதுங்க, ஒரு ஞானம் வேணும். அதுக்குன்னு கர்த்தர் கொடுக்குறாரு. எப்படி உண்டாகதான் நல்லா பார்த்தீங்கன்னா 5வது வசனம் தான் மெயினான வசனம். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு விசேஷமானவர் என்பதை நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நம்ம அந்நிய பாஷை ஆவியில் நிரம்பிட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னா அதை இன்னைக்கு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்மளை ஞானத்தினாலையும் புத்தியினாலையும் அறிவினாலையும் நம்மை நிரப்ப. ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னா இதை எப்படி செய்யலாம் யூகித்து, அதில் தான் நான் பார்த்தோம்னா யோசித்து செய்கிறதுக்கு 3வது வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், இதை செஞ்சால் இது எப்படி வரும், யோசித்து யோசித்து யூகித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதற்கு இன்னைக்கு ஆவியானவருடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறையா பிளான் பண்ணுறோம், இன்னும் நிறையா செய்ய போகிறோம். நம்ம சபையிலையும் சரி, ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய காரியத்தை இன்னும் நம்ம செய்ய போகிறோம். சொதப்பாமல் இருக்கிறதுக்கு ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு தேவைப்படுகிறது. குடும்பத்திலையுமே குடும்பத்தை நம்மளால் சில நேரம் நடத்தி கொண்டு போக முடியல. நம்ம நினைக்கிறது அந்த மாதம் பிறக்கும்போது 1ஆம் தேதி வேறு மாதிரி நினைப்போம். இந்த மாதம் நம்ம கடனே இல்லாமல் வாழ்ந்துடணும்னு நினச்சி என்னத்தையாவது யோசித்து ஆசைப்படுறோம். முடியும் போது பார்த்தா கடனோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதம் நம்ம சண்டையே போடாமல் இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். 1ஆம் தேதி வாமா கையை பிடிமா சண்டையே போடக்கூடாதுன்னு. இந்த மாதம் முடியும் போது பார்த்தா இன்னும் எத்தனை தடவை சண்டை போட்டுருக்கோம். அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் இதை செஞ்சால் சண்டை வருமா, இந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டா இதன் விளைவு கசப்பு வருமா, பிரச்சனை வருமான்னு ஒவ்வொன்றையும் பேசுகிறதுக்கு கூட யோசித்து யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப யோசித்து இதை சொல்லலாமா, இது சொன்னால் என்ன நடக்கும், அப்போ வேண்டாம், இதை நம்ம சொல்ல வேண்டாம் இந்த வார்த்தையை. இங்கே நம்ம இன்றைக்கி போகலாமா, போனால் என்ன நடக்கும், ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து யோசித்து செய்யணுமா. திடீர்னு நினச்சோன்னே போயிடுறோம். அங்கே போய் பார்த்தா ஏதாவது ஒன்று அடி வாங்கிட்டு வந்துட்டு இல்லை ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இப்படி ஆயிடுச்சு. இதை சில சொல்லுவாங்கள்ல, நீ யோசித்து செய்யலாம்ல. இந்த யோசனையை தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாராம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாலேயே நம்ம உட்காந்து போனால் என்ன நடக்கும்னு யோசிக்கணும். ஒரு வார்த்தையை நம்ம இன்றைக்கி பேச போகிறோன்னா இதனால் என்ன விளைவுகள் இருக்குது, இது கட்டுமா, இடிக்குமா, ஆக்குமா, அழிக்குமா, பார்த்து பார்த்து நம்ம யோசித்து பேச வேண்டியது. இதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள், அதனால் நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். ஆமாம், அதனால் ஆவியானவர் நீங்கள் ஒருவேளை நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவரால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டியது ரொம்ப கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எதை செஞ்சாலும் சரியாக செய்யணும்ல. பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு பெஸ்லேயேலுக்கு அதுக்கு தக்கன யோசனை செய்யணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் ஆராதிக்கிறது இடம். நீ அடுத்து நம்ம சர்ச்சு கட்ட போகிறோம், சும்மா நம்ம வாட்டுக்கு கிட்டிட முடியாது. அதுக்கு ஒரு விசேஷ ஞானமும் புத்தியும் அறிவும் நமக்கு வேணும். யோசித்து யோசித்து யூகித்து வாசல் எங்கே வைக்கலாம், ஜன்னலை எங்கே வைக்கணும், கதவை எங்கே வைக்கணும், எந்த பக்கம் பாத்ரூம் போடணும், பெண்களுக்கு எங்கிட்டு பாத்ரூம் போட, ஆண்களுக்கு எங்கிட்டு பாத்ரூம் போட, நிறையா யோசித்துலாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பக்காவாக பண்ணணும்னா அதுக்கு ஆவியானவருடைய நிரப்புதல் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நிரப்பி இருந்தாலும் இன்னும் அதிகமாக கேட்போம், நிரப்பலைனாலும் ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, ஏன்னா என் குடும்பத்தையும் சபையவும் என்னுடைய தனிப்பட்ட பிள்ளைகளை நான் நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா புரிபாலதனா ஷகலதியம் தரலப ரதுர லபலதன நமன தனமா. ஆண்டவரே ஒரு காரியத்தை ஆண்டவரே நீங்கள் செய்ய சொல்லும்போதே அதற்கான திறனையும் எங்களுக்கு கர்த்தர்
அப்பா பெசிலைகளுக்கு ஆசிரிப்பு கூடாத்தை கட்டுறதுக்கு சொல்லும் பொழுதே ஒரு திறனையும் கொடுக்குறீங்க, ஒரு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் நீங்களே கொடுக்குறீங்கப்பா. இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்கிறதுக்கு விருப்பத்தையும் கொடுத்து அதை செய்கிறதுக்கான திறனையும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களால் தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறதற்கு நீங்கள் தான் ஞானத்தை கொடுக்க முடியும்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபலரதப ஷகலபரபலது ரலபலது ரலபனதனமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும் போதே ஆவியானவரின் உதவியால் திறமைகளையும் நமக்குள் அவர் ஊற்றுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளை கர்த்தர் என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ அப்பயே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எப்படி நடக்கணும், என்ன செய்யணுங்கிற திறமைகளை அவர் நமக்குள்ள ஊற்றுகிறார், திறனை ஊற்றுகிறார், ஞானத்தை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபபலபர ஷகபலது யம்தரலது ரலபலத நலபனத நலபனதனமா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே, தெரிந்து கொண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்த எங்களை கர்த்தர் தேடி வந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றி. ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிபல பலது ரலபலத நடமனதன மனதனா. ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபல ரபலத ரப ஷகல பரகல பரபலி கலபல துரலபட தரபா. ஏசப்பா 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிபலத ரலத ரலபலது ரலமனதன நமனதனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கடந்து போனதுக்கப்புறம், இந்த பூமிக்கு வந்துட்டு கடந்து போனதுக்கப்புறம் சீசர்கள்லாம் ஊழியம் பண்ணுறதுக்கு இருக்கும்போது இயேசு கடந்து போன உடனே அவங்களுக்குள்ள பயம் வந்துடுச்சு. அடுத்து நம்மளை பிடிச்சி என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு பயந்து ஒரு அறைக்குள்ளே பதுங்கி கிடந்தவர்கள், பயந்து கிடந்தவர்கள். ஒரு நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் அதுவரை இருந்த பயம் எங்கே போச்சுன்னே தெரில. யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்து ஒரு ரூம்குள்ளே முடங்கி கிடந்த சீசர்கள் தைரியமாக நின்று எல்லாருக்கும் முன்பாக பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்கள, இவங்களாம் பேதைகள்ல, ஒன்றுமே தெரியாதுல்ல இவங்களுக்கு. இவன் எப்படி இவ்வளோ பேசுகிறான், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் படிப்பறிவும் கிடையாது, இவன் எப்படி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பேசுகிறான், இவ்வளோ தைரியமாக போல்டாக இவ்வளோ பேருக்கு முன்னால் நின்று பேசுகிறான்னு ஆச்சரியப்படுறார்கள். பாருங்க, எப்படி தெரியுமா? ஆவியானவர் உள்ளே இருக்கிறதுனால ஒரு தைரியம் கிடைக்கிறது. இன்றைக்கி நம்ம நிறையா நேரம் பயந்து நம்ம ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். சில காரியத்தை செய்ய முடியாமல், சில மனிதர்கள் முன்பாக பேச முடியாமல், எழும்ப முடியாமல் அப்படியே பயப்படுறோம்.
ஆனால் ஆவியானவர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். தைரியம், எங்கேயுமே தைரியமாக நின்று பேசுவதற்கு அவர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், அறிவை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, தைரியத்தை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை, அந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை கேட்டு ஆவியானவர்கிட்ட நம்ம நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்களுக்கு அதை கொடுங்கப்பா, அந்த தைரியத்தை கொடுங்கப்பா. ஆவியானவரே, எந்த இடத்துலையும் தைரியமாக பேசுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, உதவி செய்வீராக, எங்களை நிரப்புவீராக. எங்கே பேசினாலும் ஞானமாக பேசுவதற்கு, புத்தியாய் அறிவாய் நடந்து கொள்வதற்கு, எந்த காரியத்தை செஞ்சாலும் ஞானமாக செய்வதற்கு ஆண்டவரே எங்கள் ஆவியானவரால் எங்களை நிரப்புங்க. ஆவியானவரே, உங்கள் ஆவியினால் நிரப்புங்க. ரீபாலரதனமா ஷபலபரப லிபலதுர லபலதுர லபலதனம நதனமா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் தேவ ஆவியினால் நிரப்புங்கப்பா. நாங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக இருக்கணும் ஆண்டவரே, சரியாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும்ப்பா, எதுவும் சொதப்பாமல் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா பெஸ்லேலுக்கு கொடுத்த ஆவியை கர்த்தர் எங்களுக்கும் கொடுப்பீராக, ஊற்றுவீராக. லே மாமா ரதனா ஷபபலதரலபலதனமா ரிகபலதரமலதுரலபலதரமலதனமா. ஆண்டவரே, படிப்புலையும் வேலையிலையும் தொழிலையும் ஊழியத்திலையும் நாங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும் ஆண்டவரே. அதற்கு தக்க ஞானம், புத்தி, அறிவு எங்களுக்கு வேணும் அப்பா. ஷபபலபரபலபலதுரலபலதரலபலதனமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே. அப்படி எளிமை நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ரீபா ராதானா ஷகலபா ரீபகல் அதரலம நதனமா. நல்ல முழு பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பண்ண போகிறோம். நல்ல சத்தமாக வாய்களை திறந்து, ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்தை சில நேரம் நடத்த தெரியலப்பா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்குற பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியலப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சண்டை இல்லாமல் எப்படி வாழணும்னு தெரியலப்பா. கர்த்தாவே, எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ரீபாலராதனமா ஷகபலதனமா. அநேக பிரச்சனைகளுக்கு நம்ம தாங்க காரணம், நம்ம தெரியாமல் சில வார்த்தைகளை விட்டுடுறோம், தெரியாமல் சில காரியங்களை செஞ்சிடுறோம். ஹல்லேலூயா. அதன் விளைவாகத்தான் பிரச்சனை. நம்ம செய்கிற சில தவறான காரியத்தினால தான் பிரச்சனையே வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, தேவ ஆவியினால் நிரப்புவீராக. ரீபால ரதனமா ஷகபலபரதனமனதனமா. பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு தேவையான ஞானம் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தினால நிரப்புங்க. ரிஷபபலப ரிபபலக ரப ரிபலதரலதுரலபனதனமா. ஆண்டவரே, எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. யோசித்து பேசக்கூடிய, யூகித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியால ஆவியினால நிரப்புங்க. ரிபாபலபரஷகபலதனமலதனமா. ஆண்டவர்கிட்ட ஒரு வாஞ்சையோட கேட்போமா? இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். ரிஷபலிபாபலதரபலதனமா. இது வரைக்கும் நிறைய காரியத்தை செஞ்சு செஞ்சு சொதப்பி எவ்வளவோ நஷ்டத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம். இனி ஒரு மாற்றம் வரட்டும். ரீகாபா ரபாக ரதனமா ரிஷபலபலபலதுரலபலதரபலதரமா. தேவ ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஜெயமாய் செய்ய ஆவியினால நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க, உங்கள் ஞானத்தினால நிரப்புங்க. ரஷபாபால் அரியாம் தரலகல் அதுரலபலதரலபலதரலபலதுரலபலதனமா. ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரிபாபா பலக பலதரல ரபா ஷபலப ரபலதுரலபலதரலபலதனமா. அப்பா ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆமென். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, என் கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, ஆவியானவரே தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, ஆமென், தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஆமென், பயங்கள் நீக்கிவிட்டீர், ஆவியானவரே பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே வரவாள், ஜெயமே வரவாள், ஜபமே தயவாள், தினம் ஜபமே தயவாள், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, ஓ தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், சத்தியம் போதிக்கிறீர், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, இசையா, ஆவியானவரே, எங்க குறையை தீர்க்கிறவரே, எங்க கூட இருந்து எல்லா குறையும் தீர்க்கிறவரே, ஆமே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாஞ்சையோட கேட்போமா, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, ஆண்டவரே கூட இருக்கிறவரே, ஞானத்துல குறையா இருக்கிறப்பா குறைய தீர்ப்பீராக, கூட இருப்பவரே, எங்க வாழ்க்கையில பொருளாதார குறையை தீர்க்கிறவர், ஞான குறைவை தீர்க்கிறவர், சந்தோஷ குறைவை தீர்க்கிறவர், சமாதான குறைவை தீர்க்கிறவரே,
குறைகள் தீர்ப்பவரே. ஆவியானவரால் நிரப்பப்படுவோமா? ஆவியானவர் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. ரிபாலரா தனமா ஷகபல தனமா புதிய அபிஷேகத்தினால் ஓ ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் சரியா செய்கிறதற்கு உங்க ஆவி எங்களுக்கு வேணும்ப்பா. ரிபாபல ரபபலக ரபபலத ரபபலத ரபபலதனமா ரிகலபலதுரல பலதுரல பலதரல பலதனமா ஞானமா பேசுவதற்கு ஆவியானவருடைய துணை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ரிபாபல ரபக ரபபலதரல பலதனமா அப்பா அப்பா நிறைய காரியத்தை நாங்க சொதப்பிட்டோம் ஆண்டவரே. இனி எங்களுக்கு உங்க துணை வேணும். ஆவியானால் நாங்க நிரப்பப்படணும் ஆண்டவரே. ரிபாபல ரதரல பலதுரல பலதனமா ஷகலபலதுரல பலதரல பலதனமா எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் செய்வதற்கு தேவ ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. எங்க சபையில ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்யக்கூடிய, யூகித்து செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுங்க அப்பா. பிசினஸ் எப்படி செஞ்சா அடுத்த லெவலுக்கு போகலாங்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஓ தொழில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷ ஞானத்தை கர்த்தர் ஊற்றுங்கப்பா. ஓ ராஷபால ரபாபால் அதியம் தரகபால் அதுர லபரபால் அதுர லபல் அதுர லபனதனமா வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஓ கொடுக்கப்பட்ட வேலையில எப்படி சிறப்பாக செய்து முடிக்கலாங்கிற ஓ ஞானத்தை, புத்தி, அறிவை கர்த்தர் கொடுப்பீராக. ரே பாபா லரதனமா ஷகபல பலதர லபலதர லபனதுர லபனதனமா ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்வதற்கான கிருபையை கர்த்தர் கொடுங்க அப்பா. ரஷகபல பரபபலதர லபலதனமா கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை ஓ சரியாய் நடத்தி கொண்டு போகிறதற்கான ஞானத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. ஓ ரலபா ரபா வலத நமலதனமா பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறதுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் எல்லா பெற்றோர்களுக்கும் ஊற்றுவீராக. தேவ ஆவினால நிரப்புவீராக. லகரதனமா லா ஷே மகல் அதுர பலபனதுர லபனது நமலதனமா ரிகபலதுர லபனதுர லப ரபனதுர ரபனகல் அதிகத்தர லபனதனமா கடனே இல்லாம வாழ்க்கை வாழ ஓ தேவ ஆவியானவர் உங்க ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஓ கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கிருபையை ஞானத்தின் கர்த்தருக்கு ஊற்றுவீராக. ரோரியாம் தரல ரபா பரபா ரபா ரத ரபா லே பலதுர லபலதர லபலதுர லபா ஷகபலதர லபலதனமா ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல மீதம் எடுக்கத்தக்கதா ஓ அப்படிப்பட்ட ஓ ஞானமாய் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. தெளிந்த புத்தியை எங்களுக்கு அறிவை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியானவரே நிரப்புங்க 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 ஆண்டவரே நிரப்புங்கப்பா. ரே பாபல ரதனமா ஷபபல பரபல பரது ரலபலதனமா கர்த்தர் கொடுக்கிற பணத்தை சரியாய் செலவு பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஓ ரபபலதனமா ஓ கடனே வாங்காம வாழ்க்கை வாழக்கூடிய ஓ ஞானத்தை கொடுங்கப்பா. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க ஆவினால நிரப்புங்க, ஆவினால நிரப்புவீராக. நேம ரதனா ஷேம லதியம் தரபலதனா ரிகபல கரபல தூர லவரபல தூர லபரபல தூர லவனதனமா லிகபல ரகலம ரிபலது நலபலத நனபல தூர லபனதனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்யக்கூடிய ஓ ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லேபால பரதனம ஷகல பரபலி பலக பலதுர பலதர மனதனா. ஏசப்பா ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. படிப்பறியாதவர்களை திறமையான பேச்சாளராக மாற்றுவது ஆவியானவருடைய விசேஷ ஞானம். ஹல்லேலூயா. ஓ படிப்பறிவே இல்லாத சீசர்களை தைரியமாக திறமையாக பேச வச்சிருக்கிறாருங்க. அதனால தான் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. எப்படா இவங்க இவ்வளோ இதாக பேசுகிறாங்கன்னு. எப்படியா? அதுதான் விசேஷ ஞானத்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். ரீபாபால ரதரபா ஷகபல பலதரபலதரபா ரிகலபரதி எம்தரலதுரலபலதரலபலதரலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென்.
அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம். ஆதலால் சகோதரரே 6:3 பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காகனா பந்தி விசாரணை செய்வது. பந்தி விசாரணை செய்வது 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்போ பந்தி விசாரணை செய்கிறதுக்குன்னே சிலரை ஏற்படுத்துவோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி 7 பேரை தெரிந்து கொண்டு அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பாருங்கள், பந்தி விசாரணை செய்கிறதுக்கு கூட ஒரு ஞானம் தேவைப்படுது பாருங்களேன். ஏன்னா சொதப்பாமல் இருக்கணும்ல. இன்றைக்கி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போகிறோம். பந்தி மெயினானது. கல்யாணம் எவ்வளோ சிறப்பாக நடந்தாலும், ஃபங்க்ஷன் எவ்வளோ நடந்தாலும் பந்தி தான் ரொம்ப மெயின். அங்கே சொதப்பாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சிலர் பார்த்தீங்களா, எங்கள் இலையில் அப்பளம் வைக்கவே இல்லைன்றுவான், இந்த பக்கம் பாயசமே கொண்டு வரலன்றுவான், அந்த வரிசைக்கே கொண்டு வரலன்றுவான். அது எவ்வளோ பெரிய மனக்குறை. அப்போ பந்தி விசாரணைப்புக்காரர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்போ எவ்வளோ ஞானம் வேணும் பாருங்களேன். அப்போ என்ன அளவில் வச்சா எல்லாருக்கும் கிடைக்கும், எப்படி ஆரம்பித்து எப்படி அந்த பந்தியை முடிக்கலாம், எந்த ஒரு சலசலப்பு சத்தம் இல்லாமல் அழகாக எல்லாருக்கும் கிடைச்சி ஒரு சமாதானமாக அந்த பந்தி முடியணும். அதுக்கு அந்த பொறுப்பாளராக இருக்காங்களே, பந்தி வைக்கிறாங்களே, அவங்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறது. அதுக்கு கூட பாருங்கள், ஆவியானவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பந்தி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது பைபிள் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் எல்லாத்துக்குமே நமக்கு ஞானம் வேணுங்க. எல்லாவற்றுக்கும் வேணும். ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்யணும்ல. நிறைய நம்ம இப்போ படுற கஷ்டம் நம்ம பண்ண தவறு தான். நம்ம தெரியாமல் பேசுனது, தெரியாமல் அந்த இடத்துக்கு போனது, இப்படியே சொதப்புனது தான். என்ன செய்யணும் தெரியல, நான் சரியாக தான் செய்கிறேன்னு நினச்சி செஞ்சு நிறைய சொதப்பி இருக்கிறோம். போதும், இனி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து இது செஞ்சால் என்ன ஆகும், இதன் விளைவு என்ன வரும்னு ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கி ஜெபம் பண்ண ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் தாங்களை நடத்தணும், எங்கள் சபையை நீங்கள் தான்ப்பா நடத்தணும். ஆண்டவரே, உங்கள் ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஊழியம் செய்வதற்கு உங்கள் ஞானம் வேணும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்குற வேலைகளை செய்வதற்கு உங்கள் ஞானம் வேணும்ப்பா ஆண்டவரே. தொழில் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தொழில் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஏசப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க ஞானத்தை, விசேஷ ஞானத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. வாலிப பிரயாயத்தில் ஒன்று சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் அவரை நினைக்காம நிறைய காரியங்களை கவனம் இல்லாமல் யோசிக்காமல் செய்து நிறைய விளைவுகளில், தீங்குகளில் அநேகர் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே. இனி ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யூகித்து செய்யக்கூடிய விசேஷ ஞானத்தை வாலிபர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இது என் எதிர்காலத்துக்கு சரியாக இருக்குமா, இது எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு யோசித்து யூகித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாக செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. விசேஷ ஞானத்தை கர்த்தர் சிறு பிள்ளைகளுக்கும், வாலிபர்களுக்கும், பெரியோர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. மூப்பர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா. சபையில் நிறைய முக்கியமான ஆலோசனைகளை கொடுக்கிறதான ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் விசேஷ ஞானத்தை கர்த்தர் ஊற்றுங்க ஆண்டவரே. தேவ ஆவியினால கர்த்தர் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யூகித்து செய்யக்கூடிய ஆலோசனை கொடுக்கத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. ஆவியினால கர்த்தர்
மூப்பர்களை ஊழியரை கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. அடியேனை நிரப்புங்கப்பா, உங்க ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. லே பாபா லரதனா ஷகபலதரபலது ரமலதனமா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எப்படி சிறப்பாக செய்யலாங்கிற யோசித்து யூகித்து ஒவ்வொரு காரியத்தையும் ஊழியத்தையும் சிறப்பாக செய்கிறதுக்கான கிருபையை விசேஷ ஞானத்தை கத்தர் கொடுங்க, ஊற்றுங்க ஆண்டவரே. ரீபாலபரதனமா ஷகபலதி அந்த நமலதனமா. ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் ஆளுக செய்யுங்க, நீங்கள் ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அநேக குடும்பங்களில் பல குழப்பங்கள் காணப்படுகிறது. இது எல்லாமே ஞானம் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள், ஞானம் இல்லாமல் செய்கிற கிரியைகள்னால தான் இன்றைக்கி எல்லா குடும்பங்களையும் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள பல குழப்பங்களுக்கு காரணம் ஞானம் இல்லாமல் செய்கிற அநேக காரியத்தினால தான். ஆண்டவரே, எங்கள் சபையார ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புங்கப்பா, ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, யோசித்து பேசணும் ஆண்டவரே. நாங்கள் யூகித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் ஆண்டவரே. அப்பா ரிபாபரதல ஷகலதரலபலதரலபலதரபா ரிகலபரதுரலபலதரலபலதுரந்தரலபலதனமா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லிட்டா பேசுனா என்ன விளைவு ஆகும் என்கிறதை யோசித்து பேசணும் ஆண்டவரே. அவசரப்படக்கூடாது. எந்த காரியத்திலையும் நாங்கள் அவசரம் இல்லாமல் யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் முடிவெடுக்க தேவ ஆவியானவர் எங்களை ஆண்டவரே உங்கள் ஞானத்தினால், விசேஷ ஞானத்தினால பெசலேலுக்கு கொடுத்த அந்த விசேஷ ஞானம் எங்களுக்குள் மேலையும் ஊற்றப்படுவதாக, எங்கள் சபையார் ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுவதாக. ரிபாபாலரா ஷகலரா பலதனா லிகலபரது ரிபகலது ரலபரதன நபரதனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். நம்ம சபைக்காக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கான அந்த இடத்த வாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டணும். கைகூடி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சபையில் இது வரைக்கும் நம்ம கையில் அவ்வளோ தேவையான பணம் கிடையாது. ஏன்னா நம்ம இடம் வாங்குறதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம கையில் அவ்வளோ போதுமான அளவு இல்லை. கர்த்தர் தான் நமக்கு அற்புதம் செய்யணும். நம்ம சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொடுக்க வைக்க ஆவியானவரே அந்த மனப்பூர்வமாக கொடுக்கத்தக்கதான அந்த எண்ணத்தை கொடுக்கணும். சபையார் செய்கிற ஒவ்வொரு வேலை, பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து கர்த்தர் நிரப்பணும். சீக்கிரத்தில் இந்த இடத்தை நம்ம இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நம்ம சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டீங்க இந்த வருஷம் துவக்கத்தில். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக முன்குறித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்துக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிற கானான் தேசத்துக்காக கர்த்தரை துதிக்கிறோம். சீக்கிரத்தில் எங்களை நீங்கள் கர்த்தர் சுதந்திரிக்க செய்ய போகிறீங்க. அதற்கான வேலைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் இந்த இடம் வாங்குகிற விஷயத்தில் ஆண்டவரே எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத சரியாக செய்யணும்ப்பா. அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே, ஊழியருக்கு, மூப்பர்களுக்கு, சபையாருக்கு, எல்லாருக்கும் உங்கள் ஞானத்தினால நிரப்புங்கப்பா. இடம் வாங்குகிற விஷயத்தில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நீங்கள் வழி நடத்துங்க. ஆவியானவர் எங்கள் சபையை முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ணுவீராக. ரீபாலா ராதானா ஷகலபா ரபா லிகாபாலா தூரலகாபாலா தியம் தரலதனா மனதனா. ஆண்டவரே, நீங்கள் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பழைய சர்ச் கட்டடம் நல்ல விலைக்கு விற்கப்படணும். அதற்கு பட்டாவுக்காக
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் அந்த பட்டாவும் கிடைக்கணும், நல்ல விலைக்கு விற்கப்பட வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா, கர்த்தர் மனம் இறங்குவீராக. ராஜா, பழைய கட்டடத்துக்கான பட்டா சீக்கிரத்தில் கிடைக்க உதவி செய்யுங்க. அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். அவருடைய இருதய கடினத்தை கர்த்தர் உடைப்பீராக. கடினமான இருதயம் நொறுக்கப்படுவதாக. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து பட்டா கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல விலைக்கு விற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபையில் அநேகர் பலவீனத்தோடு காணப்படுறாங்க. நீண்ட நாள் பலவீனம்லாம் அநேகருக்கு இருக்குது. இந்த சுகருக்கெலாம் நிறைய பேர் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சுகரு, கொலஸ்ட்ரால், தைராய்டு நிறையா. அப்புறம் அப்பப்போ வந்து போகிற தலைவலி, வயிறு வலி, இந்த மாதிரி நிறைய பலவீனத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்க முடிகிறது. ஆமாம், சமீபத்தில் கூட நம்ம அருமையம்மா அவர்கள் அவங்க ஒரு பலவீனத்து நிமித்தம் நீண்ட நாளாக கிட்டத்தட்ட 2 வாரமாக ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த பலவீனம் வந்து சாதாரணமானது கிடையாது. ஒரு பலவீனம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா, ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கும் அவங்கள சார்ந்திருக்கிற அநேகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அநேகருக்கு அது கஷ்டத்தை, உபத்திரவத்தை கொடுக்கிறது. ஒரு பலவீனம் தான், ஆனால் தன்னை சார்ந்திருக்க அனைவருக்கும் பாதிப்பு. இது நம்ம நிறைய பேருடைய குடும்பங்களை அநேகருக்கு பலவீனத்து நிமித்தம் அநேகரை பாதிக்குது. ஆமாம், இதன் விளைவு என்ன? சமாதான குறைவு வரும். ஒரு விதமான ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். முக்கியமாக சமாதானம் இருக்காது. என்னடா இப்படி இருக்குது, வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. சரியாக வேலைக்கு போக முடியாது. வருமானம் குறையும். வருமானம் குறையும் போது கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அது நிமித்தம் வார்த்தைகளை விடும் போது சமாதான குறைவு ஏற்படுகிறது. இது எல்லாமே ஒரு பலவீனம் தான், ஆனால் பல விளைவுகள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜோமுனோமா, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாக ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறாருன்னு பார்த்தோம்ல, அவர் பலனையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பலனை கொடுக்கிறார். ஓ ரபாலா ரதனா ஷலதியம் தரபலதனமா. ஆண்டவரே, எங்கள் சபையாருக்கு எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஓ, பலவீனம் நீங்கட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, ராபா கராதனா ஷபல பலதுரல பலதுரல பலதனமா, பலவீனம் நீங்கட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல என்ன விதமான பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஓ பலவீனம் நீங்கி பலன் உண்டாவதாக. உன்னத பலன், உன்னத பலன், தேவ பலன் எல்லாருக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஓ, வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் எழுப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ரபல ரத ரப ஷக பலதரல பலதுரல பலதனமா லிகல பரதுரல பரகலதரல பலதுரல பலதனம நதனமா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபையிலையும் அநேகருக்கு சில ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த வருஷ துவக்கத்திலையும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அந்த ஆசீர்வாதம் அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைக்காக காத்திருக்கிறார்கள்.
ஆமாம், சீக்கிரத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாக, எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஏசப்பா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், மன விருப்பத்தின்படி தந்தருளுகிறவர், விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்கிறவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம்? ஆவியானவருடைய துணை எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நல்ல ஆண்டவர் நம்மளோட இன்னைக்கு அதிகாலையில் இடைப்பட்டிருக்கிறாரு. நிறைய நம்ம குடும்பத்தில், சபையில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்கிறது நிமித்தம் எத்தனை இழப்புகள், எவ்வளோ நஷ்டங்கள் வந்திருக்கிறதுன்னு பாருங்கள். குடும்பத்தில் சமாதான குறைவுகளுக்கு காரணம் நம்ம தான். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். இது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூபமான நாளாக அமையட்டும். இனி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, யோசித்து செய்யணும். யூகித்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ யோசிக்கணும். அவசரப்படாமல் யோசித்து செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இன்னும் கொடுக்க போகிறார் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்களேன், இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தாருக்கு கிடையாதுல்ல. ஆனால் ஆவியானவர் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறாருன்னா எவ்வளோ நம்ம பாக்கியவான்கள் பாருங்களேன். குடும்பத்தையோ, தொழிலையோ, வேலையோ, பிள்ளைகளையோ, சபை ஊழியத்தோ எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக செய்கிறதுக்கு, சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கர்த்தர் நமக்கு ஆவியானவரே கூட வந்து நமக்கு உதவி செய்கிறார். நம்ம அந்த நல்ல தெய்வத்துக்கு நல்ல கரங்களை தட்டி நம்ம மகிமை செலுத்துவோமா? மகிமை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல பிதாவே, மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இசப்பா, இந்த புதிய நாளை கொடுத்து இந்த அதிகாலையில் உங்கள் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. ஆவியானவங்களை நடத்தியிருக்கிறீங்க, எங்களோட கூட இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா. பெசலேலுக்கு கொடுத்த அந்த விசேஷத்தை, ஞானத்தை, தேவ ஆவியை கர்த்தர் எங்களுக்கும் கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து கொடுத்து நடத்துங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நேர்த்தியாக செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. செய்கிற வேலை, பிஸ்னஸ், ஊழியம், படிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லார் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம்ப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கை மூலம் உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.